கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். என கருமையானவர்களே, மனப்பூர்வமாய் கொடுக்குறவங்கள, அதாவது தாராளமாய் மனரம்யமாய் உதவி செய்கிறவங்கள ஆத்துமா செழிப்பாக இருக்கும். அதாவது குறை இருக்காது, நிறைவாக இருக்கும். யார் தண்ணீர், அதை எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, அதாவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அதான் விசுவாசத்தோட நம்பிக்கையோட உதாரத்துவமாக, அதான் மனப்பூர்வமாய் தாராளமாய் உதவி செய்ய முன் வரணும். ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் செய்யும் போது அந்த பலனை தேவன் நமக்கு திரும்பமாக கொடுக்குறவராக இருக்கிறார். தண்ணீர் பாய்ச்சினா திரும்பமாக தண்ணீரை அதே திரும்பி பாய்ச்சிக்கிறவராக இருக்கார். அதே கொடுத்துட்றாராமா நமக்கு. பாருங்கள், எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதை கொடுப்பேன். எவன் எதை கொடுக்குறானோ அதை நான் திரும்ப கொடுத்துருவேன். ஆனால் அவரை கையில் வச்சுக்க மாட்டார் இல்லையா? அதனால் நீங்கள் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.